வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி M53 5G M52 5G இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நிறைய மாதம் ஆகிடுச்சு. M53 வந்திருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 778Gக்கு பதிலாக Dimensity 900 வச்சு வந்திருக்கு. ஆனால் மற்றபடி நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கேமராவில் பெட்டராக இருக்குது. ஆனாலும் ஏ சீரிஸ் அளவுக்கு வரல. ப்ரைஸிங் வந்து 26,500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இது M52ஓட லான்ச் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். வழக்கம் போல் சின்ன பாக்ஸ். ஸோ சார்ஜர் கிடையாது. ஸோ கேபிள் மட்டும்தான். எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 32,999 போட்டிருக்கு. வேறு என்ன போட்டிருக்கு? 6,128. ஸோ ரெண்டு மாடலில் வந்து 6,128 8,128. ஸோ 8GB மாடலுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. மற்றபடி 5G பேண்ட்ஸ்லாம் உள்ளே தான் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சார்வாலையும் 5G பேண்ட்ஸ் எல்லாமே உள்ளே தான் போட்டிருக்கோம். மிஸ்டிக் க்ரீன், ஆமாம், ஃபுல்லாக க்ரீன் கலர் தான். பயங்கரமான க்ரீன் கலராக இருக்குது. டைப் C2C இப்போ எல்லாத்துலேயுமே தான் கொடுக்குறாங்க. பாக்ஸில் சார்ஜர் இல்லை அப்படின்னா டைப் C2C கேபிள் தான் கொடுக்குறாங்க. சார்ஜர் தனியாக வாங்கிக்கணும். மற்றபடி குவிக் ஸ்டார்ட் கைடு இந்த கைடில் தான் சார் வேல்யூ இருக்கும். ஹெட்சார் வந்து 1.31, இதுதான் ஹையஸ்ட் சாரான். 1.3 வந்து கொஞ்சம் ஹை தான். நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஹெட்செட் வச்சு இது பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மற்றபடி 5G பேண்ட்ஸ் இதில் எதுவுமே போடலை. ஸோ நிறையா 5G பேண்ட்ஸ் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க லான்ச் இவெண்ட்டில். ஓகே, பிளாஸ்டிக் பேக் தான். மேட் ஃபினிஷ் இருக்குது. ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். நல்லாயிருக்கு. இப்போ பழைய இந்த சீப் M33 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது M53யோட டிசைன் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால் கேஸ் போடணும். சைட்லேயும் ஃபுல்லாக கிளாஸி பிளாஸ்டிக் தான் இருக்குது. என்ன தான் AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சார். அப்புறம் அதுலேயே பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸு, லெஃப்ட் சைடில் தான் அந்த ஸ்லாட் இருக்குது. ஹைப்ரிட் சிம் தான். பாட்டமில் 3.1 ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ 3.1 ஆடியோ ஜாக் போனதுலேயே இல்லை. ஸோ இதுலேயும் கிடையாது. மைக்ரோஃபோன் இருக்குது, USB டைப் சி போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்கள் இருக்குது. இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு. ஸோ அதனால் இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பேக்கில் தான் அந்த 108 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் A73 என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து 108 MPயில் OS கிடையாது. அப்புறம் அல்ட்ரா வைடு, இந்த கேமரா மேக்ரோ, அப்புறம் டெப்த் சென்சார் இது எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அல்ட்ரா வைடு வந்து இதில் 8 MP, 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ தான் இருக்குது. ஸோ அதில் வந்து 5 MP இருந்துச்சு. அல்ட்ரா வைடு வந்து 12 MP இருந்துச்சு. மற்றபடி எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP அதே கேமரா தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது, போட் பண்ணி செக் பண்ணுவோம். செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் வழக்கம் போல் எக்கச்சக்கமான ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. டிஸ்பிளே 6.7 இன்ச்சு, ஃபுல் HD ப்ளஸ்ஸு, 120 Hz, விவிட் நேச்சுரல் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. 120 ஹையில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸ்டாண்டர்ட்னா 60 Hzல இது ஆகிக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, மற்ற எல்லாமே இருக்குது. எட்ஜ் பேனல்ஸ், நேவிகேஷன் பார், எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அபவுட் ஃபோன் போனால் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 12 இருக்குது. One UI 4.1 இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. இன்னும் ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் வரல. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 Android அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 Android அப்டேட்ஸு, 4 செக்யூரிட்டி அப்டேட்ஸு. ஏ சீரீஸில் வந்து 4 Android அப்டேட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஏ சீரீஸில். ஸோ ஏ சீரீஸ்க்கும் இந்த M சீரீஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ கம்மியான Android அப்டேட்ஸ் தான் கிடைக்கும் M சீரீஸில். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு போயிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஆனால் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. 5000 mAh பேட்டரி மாதிரியே இல்லை. 176 grams தான் வெயிட்டு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே, நல்லா கழிச்சு டக்குன்னு. ஓகே, 6GB ரேமு, அதில் வந்து 5.2 GB இருக்குது. அதுக்கப்புறம் 128 GBயில் 105 GB இருக்குது. Dimensity 900 தான். ஸோ 920 யூஸ் பண்ணியிருக்கலாம் இவங்க. 900 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 778G கம்பேர் பண்ணும்போது 900 பர்ஃபார்மன்ஸு, கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேமிங் வீடியோ வருது, கூடிய சீக்கிரம் கேமிங் வீடியோ அதாவது செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் HD ப்ளஸ்ஸு, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, 6.7 இன்ச்சு அதே டிஸ்பிளே தான். எனக்கு தெரிஞ்சு A73 அதிலலாம் யூஸ் பண்ணுற அதே டிஸ்பிளே தான் நினைக்கிறேன்.
ஸோ 5000 mAh அதில் 4860 தான் அதில் காட்டுது டிப்பிக்கல் வேல்யூ. ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது. பிக்சல் பினிங்கில் வந்து 108 MP வந்து 12 MP அவுட்புட் கிடைக்கும். ஸோ 9:1 பிக்சல் பினிங்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ஆக்சுவலாக 30 MP ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அந்த இதுதான் போட்டிருக்கு, பிக்சல் பினிங் இதுதான் போட்டிருக்கு. ஸோ அநேகமாக 32 MP தான் ஆகும்னு நினைக்கிறேன். HDR சப்போர்ட் 120 Hz தான் போட்டிருக்கு. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் எதுவுமே போடலை. மோஸ்ட்லி 60 and 120 இது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். HDR இதில் எதுவுமே போடலை. டிஆர்எம் இன்ஃபோவில் எதுவுமே HDR தரல. நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தேன், HDR வரல. ஸோ யூடியூப்பில் கண்டிப்பாக வரும், வந்து செக் பண்ணி போகும். வைட் லைனில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ HD கண்டென்ட்டு ப்ளே ஆகும். டிமென்சிட்டி 900 இதுக்கு முன்னாடி ரா சப்போர்ட் இல்லை. ஓகே, ஸோ ரா சப்போர்ட் இல்லாததுனால ஜிகேம் சப்போர்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சென்சார் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஃபோன், எல்லா சென்சாருமே இருக்கணும், இருக்குது. மேக்னெட்டிக் கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது, எதுவுமே மிஸ் பண்ணலை சாம்சங். அடுத்தது வீடியோ ப்ளேபேக். ஓகே, HDR ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ ஏ சீரிஸ் எல்லாம் வந்து HDR ஸ்க்ரீன் இருக்குது. 2160p போடுவோமா, அதனால தான் டிஆர்எம் இன்ஃபோவில் வந்து HDR காட்டல. 2160p போட்டால் திணறுதா இல்லை லோட் ஆகுதா எப்படி இருக்குது? ஆனால் ஸ்க்ரீன் குவாலிட்டி நல்லாயிருக்கு. HDR எல்லாமே ஸ்க்ரீன் குவாலிட்டி AMOLED ஸ்க்ரீனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் HDR சப்போர்ட் தான் இல்லை யூடியூப்பில். $70-30 தான். டால்பி அட்மாஸ் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருப்பாங்களே. ஓகே, டால்பி அட்மாஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகாது அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஏ சீரிஸில் கொஞ்சம் லவுடாக டாப்பில் வந்து கொஞ்சம் 30 இல்லை 20% தான் வந்து டாப்பில் வருது. மற்றெல்லாம் மோஸ்ட்லி பாட்டம் ஸ்பீக்கரில் தான் வருது. அடுத்தது கேமரா செக் பண்ணிடுவோம். கேமரா எம் சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து 108 MP கேமராவோட வருது. இதில் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓஎஸ் வந்து தூக்கிட்டாங்க ஏ சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடும் 8 MP ஆக்கிட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2x 4x 10x வரைக்கும் ஜூம் சப்போர்ட் இருக்குது. அது தவிர போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனு. சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் ஃபோனில் வந்து போர்ட்ரேட் வீடியோ எல்லாம் கிடையாது. அது தவிர எக்ஸ்ட்ரா அந்த ப்ரோ இருக்குது, ப்ரோ வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேக்ரோ 2 MP மேக்ரோ இருக்குது. ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ் இதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். வீடியோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அல்ட்ரா HD 4K 30 FPS வந்து ரியர் கே சப்போர்ட் இருக்குது. அது தவிர சூப்பர் ஸ்டடி ஆன் பண்ணால் FHD 30 FPSக்கு மாறிடும். அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடில் வீடியோ ஆப்ஷன் இருக்கா இல்லையா? அல்ட்ரா வைடு வீடியோ அல்ட்ரா வைடில் மாற்ற முடியல. ஸோ வெறும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, 1x. அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். அல்ட்ரா வைடில் ஃபுல் ஹெச்டியில் வச்சா வருமோ? ஃபுல் ஹெச்டி 30 FPSல வச்சா, ஆமாம் ஓகே, ஃபுல் ஹெச்டி 30 FPSல வச்சா அல்ட்ரா வைடில் சப்போர்ட் இருக்குது. ஸோ 4K வந்து அல்ட்ரா வைட் கிடையாது, ஏன்னா 8 MP தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராலேயும் சாம்சங் மட்டும் தான் கொடுக்குறாங்க 4K ஃப்ரண்ட் கேமரா ஆப்ஷன்ஸு. வேறு யாரும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் 30 FPS 4K சப்போர்ட் இருக்குது. ரியர் கேமரா சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா வைடில் வந்து 1080p சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடியில் வந்து 1080p சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. ஃபோர் கே தான் ஷூட் பண்ணது. 4Kல ஷூட் பண்ணும்போது ஜூம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்சிங் ஆப்ஷன் இருக்குது. அல்ட்ரா வைட் ஸ்விட்சிங் ஆப்ஷன் மட்டும் தான் இல்லை 4Kல. அல்ட்ரா ஸ்டடி மோட் 1080p தான் இருக்குது. நடந்துட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அல்ட்ரா வைட்டில் ஷூட் பண்ணுதா என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ மோஸ்ட்லி அல்ட்ரா வைட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அல்ட்ரா ஸ்டடி மோடுக்கு. M53 1080p 30fps வீடியோ சாம்பிள் 108MP கேமராலேருந்து. ஜூம் ஆப்ஷன் 2x இருக்குது, 4x 10x வரைக்கும் இருக்குது ஆப்ஷனு. அதே மாதிரி அல்ட்ரா வைட் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் 1080pயில் மட்டும் தான் அல்ட்ரா வைட் கேமரா ஸ்விட்ச் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமராவும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1080pயில் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4Kல வந்து இந்த மாதிரி மல்டிபிள் கேமராஸ் ஸ்விட்சிங் ஆப்ஷன் கிடையாது. ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் OS கிடையாது, ES மட்டும்தான். அது தவிர அல்ட்ரா ஸ்டடி மோடும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செக் பண்ணுவோம். ஃபோட்டோ வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சு. 108MP போகும். கண்டிப்பாக M53யோட கண்டிப்பாக பெட்டராக தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன A சீரீஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். அந்த ISP எல்லாமே பெட்டராக யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர OSும் இருக்குது. இந்த A53 இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். மற்றபடி இந்த M53 வந்து ஓகே, ஒரு டீசெண்ட் M52 கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசெண்ட் அப்கிரேட் தான். ஆனால் என்ன ப்ராசர் மட்டும் கொஞ்சம் கேமிங்க்கு ஒரு ஆவரேஜான ப்ராசர் தான். ஆனால் 770G கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி அந்த ஃபுல் HD, இந்த லைட் வெயிட் டிசைனு இதெல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சாம்சங் 5000 mAh பேட்டரி கூட இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி M53 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். கூடிய சீக்கிரம் கேமிங் வீடியோ வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வேலை சந்திப்போம். அது வரைக்கும் see you soon. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வேலையை கிளிக் பண்ணுங்கள்.